அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். அண்ணன் சீமான் அவர்கள் விதைத்த விதை முளைச்சிட்டே வருதுங்க. தமிழர்கள் எல்லோருடைய மனதிலும் ஒரு அதிருப்தியை அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்படுத்தணும் அப்படின்ற முயற்சியோட கட்சி தொடங்கின காலகட்டத்திலேருந்தே விதைகளை விதைச்சிட்டு வராரு. அது என்னப்பா தமிழர் மனதில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்துகிற முயற்சி எடுக்கிறாரு. தமிழர் மனதில் வீரம், கோபம் இதெல்லாத்தையும் தான் அவர் கொண்டு வரணும். ஆனால் அதிருப்தி அப்படின்ற விஷயத்தை சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, தமிழ்நாட்டை தமிழர் ஆளவில்லை என்ற அதிருப்தியை தமிழர்களுக்கு சொல்லணும். அந்த கவனத்தை மக்கள்கிட்ட கொண்டு வரணுன்றது தான் நாம் தமிழர் கட்சியுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. அந்த கவனத்தை கொண்டு வந்தால் ஏறக்குறைய வெற்றி பெற்றிருக்கிறாரு. அண்மையில் ஒரு கட்சியுடைய தலைவரே அதோடைய கட்சியினுடைய கூட்ட விழாவில் பேசியிருக்காப்புல. அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். நம்முடைய சாப செயல் பரிதாபப்பட்ட தமிழர்கள் இதுவரைக்கும் எந்த தமிழையும் ஆள விடவில்லை. இவங்க இங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பதவி ஏற்கிறார், ஆந்திராவில் ஓங்கோல்ல எங்கால அங்க பதவி ஏற்கிறான்னு சந்தோஷப்படுறோம். இவங்க பரம்பரை தெலுங்கு, அம்மா அப்படி கர்நாடகமோ, மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் கேரளாவோ, இவர் தெலுங்கர்கள். இங்க இவர் பதவி ஏற்றால் அங்க கொடியேற்றிட்டு கொண்டாடுறான். எப்படி இருக்கு பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, இவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. ஆக இவர்கள் பூரா இதை நம்ம பண்ணோம்னா இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதனால இவர்கள் அவசியம் மாற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நீங்க இந்த கருத்தெல்லாம் மக்களுக்கு போய் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கே சில விஷயங்கள் பிடிபட்டிருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் விதைத்த விதை, அந்த கரு மக்களிடத்தில் போய் சேர ஆரம்பிச்சிச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் விதைத்த விதை முளைத்து அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்குது. உண்மையிலே இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தில் தமிழர்களுக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எந்த ஒரு அரசியல் தலைவனும் இல்லை. இதய அறுவை சிகிச்சைக்கு 7 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்தால் உதவுங்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர். அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான முயற்சியை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சிக்கு மெல்ல மெல்ல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய கூட்டத்தில் பேசுகிறாரு. அவர் தன் சொந்தமாக காலேஜ் வச்சுருக்காப்புல, அதுக்கப்புறம் மீடியா சேனல் வச்சுருக்காரு, தனக்குன்னு ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பிரபலங்களை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. இவர் தன்னுடைய கூட்டத்தில், தன்னுடைய சாதி சமுதாய மக்களுடைய கூட்டத்தில் இதை பேசுகிறாரு. உண்மையிலே இதை வரவேற்கத்தக்க விஷயம்தான். இந்த கருத்து மெல்ல மெல்ல தமிழகத்தின் பல்வேறு சமூக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக சாதி ரீதியாக அமைப்பு வச்சிருக்கவங்களுடைய கவனத்தை இருக்குது. தமிழ் சமுதாயத்திற்கான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அமைப்புகளை கட்டி அமைச்சிருக்கவங்களுடைய கவனத்தில் போய் சேருகிற பொழுது தமிழர்களோரும் ஒன்று கூடி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒன்று கூடி நிற்கிற நிகழ்வைத்தான் திராவிடம் மெல்ல சாய்க்க நினைக்கும். அந்த மெல்ல சாய்க்க நினைக்கிற நிகழ்வு கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். பின்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் விதைத்த விதை அந்த கரு மக்களிடத்தில் கொண்டு போய் நிச்சயமாக சேர்க்கும்ன்றதை நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற கருத்து தாங்க. இந்த கருத்து ஏன்பா வலுப்பெறணும்னு கேட்டிங்கன்னா, அண்மையில் டிடிவி தினகரன் தேர்தலில் போட்டிட்டாப்புல. கடைசியாக அவர் போட்டிட்ட தேர்தல் தொகுதி எதுவும் தேடுங்க. அந்த தொகுதியில் சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரு தமிழன் கூட ஆட்சி பண்ணலைங்க. தொகுதியில் இதுவரைக்கும் யாருமே ஆட்சி பண்ணலை. அதுக்கு அடுத்தாப்புல தமிழ்நாட்டிலே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு 3 முறை தான் தமிழர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஒருவர் பெருந்தலைவர் காமராசர், அதுக்கப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் இபிஎஸ். இந்த 3 நபர்கள் தான் தமிழர்களாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. வேறு யாருமே தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தில் தமிழர்களாக ஆட்சி பண்ணலை. இதுதான் சூழ்நிலை. அப்போ தமிழ்நாட்டை இது வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் சொல்கிறத விட நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உண்மை புரியும். எல்லா விஷயத்தையுமே ஒருத்தர் எடுத்து அப்படி சொல்லிடுவான், அப்படியே காது கூட கேட்டு இப்படி போயிடலான்னு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிந்தனையை சீர்தூக்கி நிறுத்தாது. நீங்கள் தேடுங்க. இவர் யார்? இவருடைய சாதி சமூகம் என்ன? சாதி தேட சொல்கிற தம்பி, சாதி குடிவாரி, நீ சாதியை பிற்போக்கு என்னம்பா, நீ பெரியாருடைய வழியை பின்பற்றலப்பா அப்படின்ற மாதிரி கூட்டம் ஓடி வரும். சாதி, இடஒதுக்கீடு, குடிவாரி கணக்கெடுப்பு இப்படிலாம் பேசின உடனே ஒரு கூட்டம் ஓடியாவது மண்டிட்டு அழுகும். ஏன்டா முன்னக்கூட்டி அடிக்கிறது முன்னாடி அழுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வேறு மொழி பேசுகிறவங்க, வெளியில் வேறு மொழி பேசுகிறவங்க. குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இருக்கக்கூடிய சாதி சமூகங்களுடைய எண்ணிக்கைக்கு தக்கன இடஒதுக்கீடை பிரித்து கொடுப்போம்னு சொன்னால் மொதலாக ஓடி வாண்டடாக அழுவாங்க, கதறி அழுவாங்க, சண்டை ஓடுவாங்க, கதறுவாங்க. ஏன்னா எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிற பிறமொழியாளர்கள் இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறா, அரசு பதவிகளில் இருக்கிறா, அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டு இருக்கிறா. எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிற இவங்க நம்மளை பார்த்து, தமிழர்களை பார்த்து மடையர்கள்னு சொல்ல வரான். தமிழர்களுக்கான எந்த ஒரு ஆட்சி அமைப்பும் அரசியலும் இல்லைன்னு சொல்ல வரான்.
நம்மக்கிட்ட தமிழர்னு பேசிட்டு வெளியில் வேறு மொழி பேசி தமிழ் மொழிக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு தவிர எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் களவு போகிறத பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை, தமிழ்நாட்டுடைய ஆற்று மணல் திருடு போகிறத பற்றி அக்கறை இல்லை, தமிழர்கள் குடிச்சு குடியாரனாகி ஆண்மையற்று குழந்தை பத்துக்கு வக்கெல்லாம் மலையிறான அதை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை, தமிழர்கள் கடைசி வரைக்கும் ரேஷன் வயசில் இலவச அரிசிக்கு பிச்சை எடுக்கிறானே அதை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை. இந்த எந்த அக்கறையும் இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி தமிழர்களுக்கான ஆட்சின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் நாம் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை உண்மையிலே தமிழர் ஆண்டார் அப்படின்னா அவர் ஆளும் பொழுது வெறும் 9 வருட காலங்கள் ஆட்சி செய்கிறாரு. வெறும் 9 வருட காலத்தில் எத்தனை அணைக்கட்டுகள், எவ்வளவு பள்ளிக்கூடங்கள், எவ்வளவு தொழிற்சாலைகள். இன்றளவுக்கும் நீங்கள் போய் ஒரு பெரிய கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துடைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியை தொடங்கினதுக்கு மூல காரணமாக இருந்தவர் தமிழர் பெருந்தலைவர் காமராசர். 9 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறார். இந்த நிமிடம் வரைக்கும் ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கத்திலே அவரை தாண்டி நேர்மையானவர் இதுவரைக்கும் யாரையுமே இந்திய அரசாங்கம் அடையாளப்படுத்தலை. அந்த அளவுக்குள்ள நேர்மையாக ஆட்சி பண்ணியிருக்காரு மக்கள் பணிக்காக. அப்போது தமிழ்நாட்டை தமிழர் ஆளும்போது இது என் நாடு, இது என் மண், இது எங்கள் மக்கள் அப்படின்ற எண்ணம் வரும். இந்த எண்ணமே வராமல் ஒருத்தர் ஆட்சி செய்கிறான்னா அவன் இந்த ஊருக்காரன் இருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவு தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும்ன்ற நாம் தமிழர் கட்சியுடைய கருத்து அண்ணன் சீமானவர்களை விதைத்த விதை நாடு முழுமைக்கும் பரவி இருக்குது. இந்த விதைகள் மெல்ல வளர ஆரம்பிக்குது. இது வளரணும், இதனுடைய பலனை தமிழர்கள் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டுமா? தமிழ்நாட்டை யார் வேணாலும் ஆண்டுக்கலாமா? ஏன் தமிழர் ஆளணும்? யார் வேணால் ஆளலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன கருத்து அப்படின்றத கீழே போட்டு விடுங்க. நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில். அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க.